திருப்பூர் சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் சார்பாக 20வது கட்டட கட்டுமான பொருட்கள் கண்காட்சி திருப்பூர் வித்யா கார்த்திக் கல்யாண மண்டபம் தாராபுரம் ரோடு மண்டபத்தில் நடைபெற இருக்கிறதுங்க. இது வந்து 26வது வருஷமா எங்கள் சங்கம் திருப்பூரில் செயல்பட்டு வருது. இது 20வது வருஷம் நாங்கள் நடந்ததுனால திருப்பூர் மக்களுக்கு 20 வருஷமா தொடர்ந்து வருஷத்துல ஒரு 4 நாள் நாங்கள் நடத்துறதுனால திருப்பூர் மக்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய பயனுள்ள கண்காட்சியாக இது விளங்கிட்டு வருது என்பது சொல்றதுக்கு மிகையாகாது. இந்த ஸ்டாலில் வந்து இந்த வருடம் பல வருடங்களாக பல பொருட்கள் நாங்கள் இதில் கண்காட்சிக்கு உட்படுத்தி இருக்கோம். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா 200 புது வகையான அரங்குகள் அமைக்க இருக்கும். இதில் வந்து திருப்பூர் இந்தியாவில் முன்னணியில் இருக்கக்கூடிய புது விதமான பொருட்கள் அனைத்தும் பங்கு பெற இருக்கிறாங்க. இது அனைத்து 200 அரங்குகளும் வந்து முற்றிலுமே குளிரூட்டப்பட்ட வசதி கொண்ட அரங்குகளாக அமைக்க இருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக் ஒயர்கட் சேம்பர்ஸ் அப்படிங்கிற புதிய செங்கல், அதாவது ரோபோட்டிக்ஸில் கல் வந்து ஒரு நல்ல தரமான செங்கல் அப்படிங்கிற மாதிரி ஒரு அரங்கு வருதுங்க. இது கூட வந்து ஃப்ளையாஸு, பேவர் பிளாக்கு, இன்டீரியர் சம்மந்தமாக பிளைவுட்டு, யூபிவிசி விண்டோஸு, அலுமினியம் விண்டோஸு. அலுமினியம்லாம் வந்து திருப்பூருக்கு புதுசுங்க. இப்போதான் வந்து இண்டஸ்ட்ரியில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் பிரபலமாயிட்டு வருது. மரத்துக்கு பதிலாக அது வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சியை பண்ணிட்டு வந்துட்டு இருக்குது. அதெல்லாம் இந்த வருஷம் எங்களுடைய அரங்குல பங்கு பெற இருக்காங்க. அது மாதிரி நாங்கள் வந்து பழைய விதத்தில் இயற்கைக்கு மாறாக இது வரைக்கும் நம்ம பில்டிங்க்கு என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அதையெல்லாம் தவிர்த்துட்டு புதுவிதமாக இயற்கைக்கு ஒத்து போகக்கூடிய மெட்டீரியல்களை வந்து இந்த வருஷம் நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். அந்த பொருட்கள் எல்லாம் மக்களுக்கும் பயன்பெறும், இயற்கைக்கும் மாசுபடாமல் இயற்கையும் காப்பாற்றுறதுக்கு எங்கள் சங்கத்தின் சார்பாக நாங்கள் முன்னெடுப்பாக இந்த கண்காட்சியை நடத்துறதுக்கு திட்டமிட்டு அதுக்குண்டான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கோம். வருகிற ஜூலை 18, 19, 20, 21 ஆகிய 4 நாட்கள் நடைபெறுங்க. இது 18 வெள்ளிக்கிழமை கண்காட்சி துவக்கலாம் நடைபெற இருக்கிறது. பொதுமக்களும் அனைவரும் வந்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அரசுக்கு வந்து தொடர்ந்து நாங்கள் ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பாக ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்பு ஒரு சிறிய ஆர்ப்பாட்டம் 2 முறை நடத்தி கலெக்டருக்கு பெட்டிஷன் கொடுத்துருக்குறோங்க. பல முறை நாங்கள் ஆர்ப்பாட்டம் இல்லாமலும் பெட்டிஷன் கலெக்டருக்கும் முதலமைச்சர் தனி செல் வரைக்கும் நாங்கள் கடந்த 2 வருடத்துக்கு முன்னாடி க்ரஷர் மெட்டீரியல்ஸ் விலை ஏறினது காட்டி அங்கே வரைக்கும் கொண்டு போயெல்லாம் நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். பட் எங்களுக்கு அது வந்து சரியான தீர்வாக இது வரைக்கும் அமையலைங்க. இது வந்து நீங்கள் சொன்னது சரியான கேள்வி. பொதுமக்களுக்கு எல்லாத்துக்கும் இது மிகப்பெரிய சிரமமாக தான் இருக்குது. பட் அந்த சிரமத்திலையும் ஒரு சிலர் அவங்களுக்கு வந்து வீடுங்கிறது ரொம்ப இன்றியமையாத ஒரு முக்கியமான தேவையாக இருக்கிறனால அவங்க சிரமத்தையும் பொருட்படுத்தாமல் பல லோன்களை வாங்கி பண்ணுறாங்க. நாங்களுக்கு அது உறுதுணையாக இருந்து சப்போர்ட் பண்ணுறோம். இது நீங்கள் கேட்டதை ஒரு கோரிக்கையாகவே நாங்கள் வச்சுக்கலாம். எங்களுக்கு வந்து மெட்டீரியல் ப்ரைஸை வந்து க்ரஷர் உரிமையாளர்களை வந்து மெட்டீரியலை குறைக்க சொல்லி நாங்கள் கவர்மெண்ட்டையும் இதை தாழ்மையாக கேட்டுக்கிறோம். இதுக்கும் கவர்மெண்ட் வந்து ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. கடந்த 1.5 வருஷம் வந்து மெட்டீரியல் வந்து இரு மடங்கு அதிகமாகிவிட்டது. நாங்கள் வந்து இப்போ கலெக்டர் முன்னால் வந்து மாநில கூட்டமைப்போட சேர்த்து 50 பக்கம் நடத்தினோம். 50 பக்கம் இந்த போராட்டம் நடத்தி விலைவாசி வந்து குறைக்கணும், ஏற்றக்கூடாது. டெய்லி ஏற்றி ஒவ்வொரு மீட்டிங் போட்டாங்கன்னா ஏற்றிடுறாங்க. கல்குவாரிக்காரங்க வந்து ஏற்றிடுறாங்க. அது வந்து கட்டுமான துறையில அத்தனை பேருக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. அதை லோன் போட்டு கட்டடம் கட்டுறவங்க, அது சின்ன ஒரு பட்ஜெட்ல கட்டடம் கட்டுறவங்க, அப்புறம் கான்ட்ராக்ட்ல வந்து ஒரு அமௌண்ட் போட்டு வேலை செய்யும் போது அது கட்டுமான வேலை அதிகமாகும் போது பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை வந்து தேய்க்கணும்னு சொல்லி போட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக பேசி மாநில கூட்டமைப்போட சேர்ந்து 50 பக்கம் 90 சங்கம் சேர்ந்து நடத்துது. 50 பக்கம் நடத்தி அந்த விலைவாசி வந்து கட்டுப்படுத்த சொல்லியிருக்கிறோம். ஏறாம இருக்கணும், ஏறிட்டா இருக்குது. டெய்லி ஒரு 1.5 வருஷத்துல வந்து 2 மடங்கு ஏறிடுச்சு. இதெல்லாம் கம்மியாக அரசு பார்த்து நடவடிக்கை எடுத்து கம்மியா இருந்தது அப்படின்னா இந்த கட்டுமான துறை வந்து வளர்ச்சி பாதை கொண்டு போகலாம். எல்லா வளர்ச்சியும் வந்து நடக்கு. இந்த கட்டுமான துறையில விவசாயத்துக்கு அடுத்த வரையும் இந்த கட்டுமானம் தான் இருக்குது. இந்த கட்டுமான துறை வந்து காப்பாற்றணும். அது வந்து அரசிடம் ஒரு கோரிக்கையாக நாங்கள் வச்சுக்கிறோம்.